தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு எப்பொழுதும் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு என்கிறதான இந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே தேவதூதன் அவரை சந்திக்கிறார். தரிசன சொப்பனம் மூலமாக அவரோடு உறவாடுகிறாரு. அந்த தேவதூதன் அந்த தரிசனத்தின் மூலமாக அவரை சந்திக்கும்படி தேவன் அவரை அனுப்பினார். அந்த தேவதூதனை அனுப்பும்படியாக இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்த எந்த காரியம் அங்கே தேவனுடைய சமூகத்துல நின்றது, தேவனை நினைப்பூட்டினது. அதனாலதான் நான் இங்க வந்தேன் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார். வாசிப்போம். 4வது வசனம். அவனை உற்று பார்த்து பயந்த ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. முதலாவது தர்மங்கள் என்று சொல்லல, நல்லா கவனிக்கணும். தர்மங்கள் என்று சொன்னா எங்களை விட தர்மம் பண்ணுகிறவர்கள், மற்ற மதத்திலே அநேகர் உண்டு. எங்களை விட அதிகமாய் கொடுக்கிறவர்கள், தர்மங்கள் செய்கிறவர்கள் மற்ற மதத்திலே அநேகர் உண்டு. தர்மங்கள், உன்னுடைய தர்மத்தினால்தான் நான் வந்தேன் என்று சொல்லி இங்க தேவதூதன் சொல்லல. தர்மங்கள் என்றது கிரியைகள். முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், உன் ஜெபங்களும், நீ தேவனோடு வைத்திருந்த உறவு, நீ அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த உறவு, அவரை ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த வாழ்க்கை, அவரை துதித்துக் கொண்டிருக்கிற துதிந்த அந்த காரியம், அந்த ஜெபம். ஜெபம் என்ற அதெல்லாம் வரும். துதி, ஆராதனை, அவரோட பேசுகிற உறவாடுகிற காரியங்கள். முதலாவது தேவதூதனான நான் உன்னிடத்துல தரிசனத்தின் மூலம் பேசுவதற்கு அனுப்பப்பட்டதற்கு முதலாவது காரணம் உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஜெப வாழ்க்கை என்பதாக இங்கே தேவதூதன் வந்து கொர்நேலியுக்கு சொல்றாரு. ஒரு தெய்வம் ஒரு தூதனை அனுப்பி சொப்பனத்தை தரிசனத்தின் மூலமாக ஒரு மனிதரோடு பேசக்கூடிய அளவுக்கு அங்கே அவருடைய ஜெப வாழ்க்கை இருந்தது. நானும் நீங்களும் எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? தரிசனங்கள்னால பேசுவார் என்னோட சொல்ல ஜெபிக்கிறீங்க. அவரோட பேசினீர், இவரோட பேசினீர், என்னோடு பேசு, என்னோடு பேசுகிறது எல்லாம் ஜெபிக்கணும். நல்லா இருக்கு. அந்த தரிசனம் மூலம் அவர் பேசத்தக்கதாக உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? அடுத்தது, எங்களுடைய தான தர்மங்கள் செய்து வாழுகிற வாழ்க்கை எப்படியா இருக்கு? ஜெபம் பண்ணா நேருக்கு என்னன்னு தெரியாது. முதலாவது 2 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது, துதிக்க தெரியாது. முதலாவது. அடுத்தது, தான தர்மம் என்றா என்னண்டே தெரியாது. தனக்கு 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 தனக்கென்று வாழுகிறவர்கள் தான் அநேகர் உண்டு. அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி தரிசனங்களை காண முடியும்? தேவ சமூகத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், வர முடியும். ஆவியானவர் கொர்நேலியுவை போல நானும் நீங்களும் அவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு வாழ எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவார்கள். ஆமென்.